ஆண்ட்ரு, அப்பா எங்க? தெரியலம்மா, எங்கே போனாங்க தெரியல. வரட்டும், இன்னைக்கு காலையிலேருந்து காணோம். ஒரு பைசா வைக்க விடுறதில்ல. எல்லாத்தையும் எங்கே வைக்கிறனோ எல்லாத்தையும் தேடி பிடிச்சி காசு எடுத்துடுறது. இன்னைக்கு வரட்டும். உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவு எனக்கென்று விளங்கானது. என்னடா படிப்பாளி, என்ன படிக்கிறியா? அப்பா எங்கப்பா போனீங்க? அம்மா தேடி தின்ட்டாங்கப்பா. அம்மா தேடினாங்களா? ஏய், அம்மா கேட்டால் சொல்லாத. அப்பா கீழே தான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லு. நான் போய் அம்மாட்ட சொல்லி போகிறேனே. ஏய் ஏய், ஆமாம், எங்கே போனீங்க? இங்கே தான் கீழே இருந்தேன். இங்கே இருந்தீங்களா? எங்கே? காலையிலேருந்து வீடு ஃபுல்லாக தேடிட்டேனே, இங்கே இல்லையே. என் பக்கத்தில் கீழே தான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். பக்கத்துலையா? இங்கே வாங்க. என்னம்மா சொன்னால் நம்பவே மாட்டியா நீ? என்ன நம்ப மாட்டேங்கிறேன்? இங்கே ஃபோன் வந்துச்சு, அப்படியே எடுத்துகிட்டு கீழே போனேன். கீழே போய் பேசிக்கிட்டு இருந்தேன். கீழே இருந்தீங்களா? ஆ, கீழையா போனீங்க? ஆமா. வர வர என்கிட்ட ரொம்ப போய் பேசிட்டு இருக்கியே, எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கியே, என்கிட்ட எந்த உண்மையும் சொல்றது கிடையாது. ஆமா, பர்ஸ்ல இருந்து காசு எடுத்தீங்களா? அது வந்து சண்டே. கர்மா என்ன இப்படி நாரு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அது குடிச்சிருக்கீங்களா? அது லைட்டாவா? இவன் வேற குடிச்சிட்டு வந்திருக்கானே, இன்னைக்கு போட்டு தாளிச்சு எடுத்துருவானே. இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஆமா, நான் குடிச்சிருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? இவன் வேற கண்டுபிடிப்பா. அது வந்து சும்மா சொன்னேன். நான் பேசுற பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? ஏய், என்ன நான் பேசுறது என்ன வித்தியாசமா வளர மாதிரி இருக்கா? ஆமா, நான் குடிச்சிருக்கேன். உண்மையுமே குடிச்சிருக்கேன். சரி செம்ம எனர்ஜியா இருக்கேன் பாரு. உண்மையிலுமே குடிச்சிருக்கேன். சரி, எப்படி கண்டுபிடிச்ச நீ? ஐயோ, நான் சும்மா சொன்னேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்டா? ரெஸ்டே கிடையாது. இன்னைக்கு ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்படி ஃபுல் எனர்ஜியாக இருக்கணும். சரி, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நான் போய் ஒரு டீயை போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். டீயா? டீயா? ஏண்டி, டீ போடுற டீயை நாய் கூத்துனாலே நாய் குடிக்காது, இதை நான் குடிக்கணுமா? போன வாரம் இங்கே பூனை ஒன்று வந்துச்சு. பூனை வரும்னு சொல்லிட்டு அதுக்கு டீ வச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் எட்டி பார்த்துச்சா? அவ்வளோ கேவலமா? அந்த டீயை நான் குடிச்சா எனர்ஜியா இருக்குமா? ஓடி. சரி, போய் படுங்க, போங்க. படுக்கவா? எதுக்கு நான் படுக்க? என்ன என்ன எதுக்கு நான் படுக்க? இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, போய் படுங்க. நான் டயர்டெல்லாம் இல்லை, எனர்ஜியாக இருக்கேன், நல்லா எனர்ஜியாக இருக்கேன். சரி இருங்க, நான் போய் ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆம்லேட்? அம்மா அப்பா வெளியில் கூட்டிட்டு போற சொன்னாங்களே, கூட்டிட்டு போகலையா? வெளியில் போகிறோம், இன்னைக்கு எல்லாரும் வெளியில் போகிறோம், சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஐயோ, இவன்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இது ஒரு நிமிஷம் ஃபோன் அடிக்குது இரு. ஹலோ ஹலோ. டேய், அப்பா இன்னைக்கு எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாரு, சரியா? அம்மா நீங்க தானே சொன்னீங்க சாயந்தரம் வெளியில போலான்னு. டேய், அவர் இருக்கிற நிலைமையில நீ வேற ஏன்டா பாடாப்படுத்துற? அப்பா கூட இப்ப நம்ம எல்லாரும் போனோம்னு வச்சுக்க, அப்படியே கொண்டு போய் எங்கிட்டாவது தள்ளி விட்டுருவாரு. நீ வேற போய் படி போ. ஏன்னு தெரியல, ஃபோன் அடுத்தா பேச மாட்டேன். போ, உள்ள போய் படி போ. ஏய் ஏய், வாடி. இவன் தொல்லை தாங்க முடியலையே. என் மகன் வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், நீ வேணான்னு சொல்கிற. எல்லாரும் கிளம்ப. அவன் சும்மா சொல்றேன். இந்த நீங்க பார். போய் ஃபர்ஸ்ட் படுங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போலாம். இந்த பார், எல்லாரும் வெளியில் போகிறோம், ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். ஃபோன் அடிக்குது பார், போ ஃபோன் எடு. பரவாயில்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க போய் படுங்க, போங்க first. நான் படுக்கிறது இருக்கட்டும், நீ ஃபோன் எடு. அட கடவுளே, நான் அப்புறம் பேசிக்கிறேன்ப்பா. நீங்க போய் கொஞ்ச நேரம் படுங்க, ஃபோன் போங்க. எடு, நான் சொல்கிறேன்ல. ஓ, போய் ஃபோன் எடு முதல்ல. ஹலோ, சொல்லுடி. ஓ அப்படியா? சரி, நான் இந்த இப்போ கிளம்பி வரேன். சரி. இவ வேற கூப்பிட்றா, இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியலையே. யாரு ஃபோனில்? எங்கள் சித்தி பொண்ணு நான்சி இருக்கால, ஆமாம். காலேஜ் படிக்கிறா, இன்னும் சாரி கட்ட தெரியல. அதான் வந்து கட்டி விட்டுட்டு போறீங்களாக்கா அப்படின்னு கேட்குறா. நான் போவா? எவ்வளவு போதையா இருந்தாலும் இது மட்டும் உனக்கு தெரியுது. படுத்து போச்சு.
அப்பா ஏன்னு வழுக்கிறதுக்கு தானே போகிறேன்னு சொன்னோம். இந்த அடி அடிக்கிறா. மறுபடியும் கடைக்கு போனால் தான் சரி வரும் போலக்கு. இங்கே காசு வச்சுருக்கான்னு வேறு தெரியும்.